ஆங்கில புத்தாண்டையொட்டி சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு அதிகாலை முதலே பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக வருகை தந்த வண்ணம் உள்ளனர். அந்த காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரேவதி விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்றைய தினம் நாடு முழுவதும் ஆங்கில புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய நிலையில் புத்தாண்டையொட்டி காலை முதலே கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சுவாமி தரிசனம் செய்வதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் அதிகாலை 4 மணி முதல் நடை திறக்கப்பட்டு சுவாமி தரிசனத்திற்காக பொதுமக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நேற்று இரவு முதலாகவே இந்த சென்னை உள்ளிட்ட பல்வேறு சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து விட்டு மழை பெய்து வரக்கூடிய நிலையில் மழையிலும் கூட அதனை பொருட்படுத்தாமல் குடையுடன் கை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையுமே அழைத்து வரக்கூடிய நிகழ்வு இருந்தது. குறிப்பாக வருடத்தின் தொடக்க நாளாக இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு நாளில் சுவாமி தரிசனம் செய்வது மிகவும் விசேஷமாக இருக்கும் என்பதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலுமே காலை முதல் பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று மார்கழி மாதம் என்பதன் காரணமாகவும் ஏற்கனவே கோவில்கள் அதிகாலை 5 மணி முதல் திறந்து பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். இன்று புத்தாண்டை ஒட்டி சற்று கூடுதலாக 4 மணி முதலாகவே கோவில் நடைகள் திறக்கப்பட்டு தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. சிவன் கோவில்களை பொறுத்தவரை திருவெம்பாவை பாடல்களை, அதாவது மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல்களை பாடி சிவனை வழிபடுவது ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கும். அந்த அடிப்படையில் மாணிக்க வாசகர் கோவிலை வலம் வந்து சிவனை தரிசனம் செய்யும் நிகழ்வும் நடைபெற்றது. அதனை காணவும் பக்தர்கள் கூடியிருந்தார்கள். மழையில் தொடர்ந்து பெய்து கொண்டிருந்த நிலையில் பெரிய நீண்ட வரிசையில் காத்திருந்து கற்பகாம்பாளையம் கபாலீஸ்வரர் சன்னதியில் சாமியை தரிசனம் செய்து சென்றதையும் பார்க்க முடிந்தது. காலை முதலே பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டு தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையில் முதியவர்கள் தனியாக தரிசனம் செய்வதற்கு சிறப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்த நிலையில் புத்தாண்டையொட்டி பக்தர்கள் சிறப்பு தரிசன நிகழ்வை கண்டுகளித்ததை பார்க்க முடிந்தது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரேவதி.